ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா August 13 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். The Ministry of Housing and Urban Affairs has declared Indore, Madhya Pradesh as the first water plus city of India. அச்சும் இண்டோர் மத்திய பிரதேஷ், இண்டோர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த இண்டோர் அப்படிங்கிற சிட்டியை வந்து வாட்டர் ப்ளஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இவங்க தான் இந்த இண்டோர் அப்படிங்கிற சிட்டியை வந்து வாட்டர் ப்ளஸ் சிட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி தான் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ளஸ் சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாச்சும் அண்டர் ஸ்வச் சர்வேக்ஷன் 2021, ஸ்வச் சர்வேக்ஷன் 2021 கீழே தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாச்சும் க்ளீன்லைனஸ், ஹைஜீனிக், சானிடேஷன் இந்த மாதிரி இருக்கும்ல, அதை தான் ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டர் ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். அதாச்சும் இந்த ஹவுஸ் ஹோல்டு வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ட்ரீட் பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா? அதாச்சும் க்ளீனாக மாற்றி தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரிவர்ஸ்லேயும் அந்த க்ளீன்லைனஸ் இருக்குல்ல, அதையும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் ரிவரோட வாட்டரும் க்ளீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 6 monthsக்கு ஒருக்கா அவங்க வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த வாட்டர் ப்ளஸ் சிட்டி அப்படிங்கிறது 6 monthsக்கு ஒருக்கா செக் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து போகலாம். Dr. Bibek Debra, Chairman of Economic Advisory Council, releases Quality of Life for Elderly Index 2021. Bibek Debra இவங்க யாருன்னா சேர்மன் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் 2PM. ஓகேவா? இவங்க வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் எல்டர்லி இண்டெக்ஸ் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ராஜஸ்தான் டாப்பில் இருக்காங்க. ரிலேட்டிவ்லி ஏஜ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் டாப்பில் இருக்காங்க. யூனியன் டெரிட்டரியில் வந்து சண்டிகர் டாப்பில் இருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து மிசோரம் டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் எல்டர்லி இண்டெக்ஸ் 2021 அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே டாப்பில் இருக்காங்க. ஓகே, கன்டினியூஸ் போகலாம். Government e-Marketplace organized the 5th edition of National Public Procurement Conclave 2021. Government e-Marketplace இவங்க வந்து நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் கான்க்ளேவ் 2021 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து CII இவங்க கூட அசோசியேட் வச்சு தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? CII அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் கான்க்ளேவ் 2021 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கான்க்ளேவோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள். டெக்னாலஜி எனேபிள்டு கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டுவோர்ட்ஸ் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ். ஓகேவா? இதான் அதோட தீம். ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதோட தீமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கான்க்ளேவை வந்து யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா அனுப்ரியா பட்டேல் அவங்க தான் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட். ஓகேவா? அனுப்ரியா பட்டேல் அவங்க வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட். ஓகேவா? கன்டினியூஸ் போகலாம். 5th round of foreign office consultation between India and Singapore took place virtually. 5th round of foreign office consultation அப்படின்னா ஒரு ஆலோசனை கூட்டம். ஓகேவா? இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில ஒரு நடந்திருக்கு. இதில் வந்து யார் லீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்க. ரிவா கங்குலி இவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரியாக இருக்காங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாருன்னா ஜெய்சங்கர். ஓகே, கன்டினியூஸ் போகலாம். Qatar's Doha Hamad International Airport topped in the Skytrax World Airport Awards 2021. அச்சும் ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ் 2021 வந்து கத்தாரில் உள்ள ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 45th பிளேஸில் வந்திருக்காங்க. ஓகேவா? அச்சும் தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டாப்பில் இருக்காங்க. இந்தியாவிலேருந்து யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? இவங்க ஓவரால் ரேங்க் வந்து 45th ரேங்க் வாங்கியிருக்காங்க. இவங்க பெஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 64th ரேங்க் வாங்கியிருக்காங்க. மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 65th ரேங்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெங்களூரில் இருக்கக்கூடிய கேம்பி கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 71st ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா?
ராஜீவ் காந்தி வந்து 64th ரேங்க், சத்ரபதி சிவாஜி வந்து 65th ரேங்க், கேபி கவுடா வந்து 71 ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Chief Election Commissioner Sushil Chandra inaugurated the 11th annual meeting of Forum of the Election Management Bodies of South Asia for the year 2021. அது நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா சுசில் சந்திரா. இவங்க வந்து ஃபோரம் ஆஃப் த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பூட்டான். பூட்டானில் உள்ள எலெக்ஷன் கமிஷனர் அவங்க தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மீட்டிங்கோட தீம் என்ன அப்படின்பாங்க, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எலெக்ஷன்ஸ். ஓகேவா, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் எலெக்ஷன் இதுதான் இதோட தீம். நெக்ஸ்ட் நம்மளோட எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா அனுப் சந்திரா பாண்டே அண்ட் ராஜீவ் குமார். ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். Coindex has become the first Indian cryptocurrency exchange to grab the title of unicorn. ஆக்சுவலி இந்தியாவில் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து யூனிகார்ன் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா காயின் டிசிஎக்ஸ். ஓகேவா, அது யூனிகார்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். யூனிகார்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆக்சுவலி இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்க யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்களோட வேல்யூஷனை வந்து 1 பில்லியனை கிராஸ் பண்ணும். ஓகேவா, $1 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஓகே, இவங்க வந்து 1.1 பில்லியன் இவங்களோட வேல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட் நியூஸ் போகலாம். கஜேந்திர சிங் அண்ட் அஞ்சானி குமார் திவாரி அப்பாயிண்டட் அஸ் மெம்பர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டோட மெம்பராக கஜேந்திர சிங் அவங்களையும் அஞ்சானி குமார் திவாரி இவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த கஜேந்திரா அப்படிங்கிறது யானையை தானே சொல்லுவாங்க. யானைக்கு மேலே பெட்ரோல் வச்சு கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா வரி கெட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. திவாரி அப்படிங்கிறது இருக்கலாம், அதை வரி அப்படின்னு எடுத்துக்கோங்க. வரி கெட்டாமல் இருக்கிறதுக்கு பெட்ரோலை வந்து கஜேந்திரனுக்கு மேலே வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Agritech startup Arya partners with SBM Bank India for commodity financing. Agritech startup Arya அப்படிங்கிறவங்க வந்து SBM Bank இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா கமோடிட்டி ஃபினான்சிங்க்கு வேண்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து அவங்க வந்து அச்சம் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதேமாதிரி சேல்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் இதுக்கெல்லாமே ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBM அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ் பேங்க். ஓகே, கட் நியூஸ் போகலாம். CM of Delhi Arvind Kejriwal launched 33 faceless transport services in India. அதாச்சும் டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டில் வந்து 33 ஃபேஸ்லெஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதாச்சும் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிரிங் ஆல் ரிலேட்டட் சர்வீசஸ் ஆன்லைன். எல்லா சர்வீசஸுமே ஆன்லைனில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் ஸ்டேட் என்ன அப்படின்னா டெல்லி. ஓகேவா, ஆச்சும் இதுலேயே அவங்க வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஓனர்ஷிப் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இவங்க ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். UP CM Yogi Adityanath launched the ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய சேவக் அபியான் இன் லக்னோ. யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத் இவங்க வந்து ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய சேவக் அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. லக்னோவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் COVID-19 இருக்குல்ல, அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அதுக்கு வேண்டி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத், யூபியோட கவர்னர் யார் அப்படின்னா அனந்தீபன் பட்டேல். ஓகேவா, யூபியோட கேபிட்டல் லக்னோ. கட் நியூஸ் போகலாம். யூனியன் ஹோம் செக்ரட்டரி அஜய்குமார் பல்லா கெட்ஸ் 1 year எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலி நம்மளோட ஹோம் செக்ரட்டரி யார் அப்படின்னா அஜய்குமார் பல்லா. ஓகேவா, இவங்களோட டென்யூர் பீரியடை 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி பல்லா அப்படிங்கிறத பல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பல 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 விஷயங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஹோம் இருக்கா, ஆக்சுவலி நம்மளோட பல விஷயங்களை நம்ம வந்து ஹோமில் தான் சீக்ரெட்டாக வெளிப்படுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்மளோட பல திறமைகள் நம்மக்கிட்ட இருக்கும், அது எல்லாமே ஹோமில் தான் சீக்ரெட்டாக வெளிப்படுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். 1 metric tons of Manipur's black rice சக்காவோ எக்ஸ்போர்ட் டு யூரோப். ஆக்சுவலி மணிப்பூரில் உள்ள பிளாக் ரைஸ் சக்காவோ இந்த ரைஸை வந்து
யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இப்படி கேட்கலாம், இந்த பிளாக் ரைஸ் வந்து எந்த ஸ்டேட் ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த ரைஸ்க்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சக்காவோ அப்படிங்கிற ரைஸ்க்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எந்த ஸ்டேட்டில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். இது எந்த ஸ்டேட்டில் உள்ளது அப்படின்னா மணிப்பூரில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். மணிப்பூரோட சிஎம் யாருன்னா பிரேன் சிங். மணிப்பூரோட கவர்னர் யாருன்னா கங்கா பிரசாத். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு தான் நம்ம நியூஸில் பார்த்தோம். ஆக்சுவலி நஜ்மா கெப்துல்லா அவங்க வந்து ஆப்சன்ஸில் இருக்கனால அந்த போஸ்டிங்கை வந்து சிக்கிமோட கவர்னர் கங்கா பிரசாத் அவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். SAP India and Microsoft announced the launch of a joint skilling program, Tech Saksham, for empowering young women students from underserved communities. அதுவும் SAP இந்தியாவும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்னென்னா டெக் சக்ஷாம். ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆக்சுவலி உமன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். India's renewable energy generation capacity crosses 100 gigawatts. அதாச்சும் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து 100 ஜிகாவாட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 450 ஜிகாவாட்டை வந்து 2030 வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டும் வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர் யார் அப்படின்னா ஆர்கே சிங். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். டிச் பேங்க் கெட்ஸ் நோட் டு செட்டப் ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட் அட் கிஃப்ட் சிட்டி. ஆக்சுவலி டிச் பேங்க் இந்த பேங்குக்கு வந்து ஆக்சுவலும் ஒரு நோட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா கிஃப்ட் சிட்டியில் வந்து அவங்களோட ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட்டை வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஓகேவா, இதை வந்து கிஃப்ட் சிட்டியில் வைக்க போகிறாங்க. கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்தில் இருக்குது. அதோட சேர்மன் யாருன்னா தப்பன் ராய். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Indian Bank signs MOU with Paralympic Committee as one of the banking partner. ஆக்சுவலி இந்தியன் பேங்க் வந்து பாராலிம்பிக் கமிட்டி இவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு வேண்டி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்லெட்டுக்கு எல்லாமே இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா டோக்கியோ ஜப்பானில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். Tamilnadu in consultation with Germany to sign MOU to procure 2,500 buses for public transport. அதுவும் தமிழ்நாடுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இதில் வந்து அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி 2,500 பஸ்ஸஸை வந்து வாங்கலாமா, அதுக்கான MOU சைன் பண்ணலாமா அப்படிங்கிற கன்சல்டேஷன் வந்து தமிழ்நாடுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சென்னை. தமிழ்நாடோட சிஎம் MK ஸ்டாலின். தமிழ்நாடோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். The 130th edition of the Durand Cup is scheduled to be held at Kolkata. ஆக்சுவலி டுராண்ட் கப் இது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேவா, ஃபுட்பால் டோர்னமெண்ட் ரிலேட்டடான கப்பு தான் டுராண்ட் கப்பு. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா கொல்கட்டாவில் நடக்க போகிறதா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இதோட எடிஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, 130th எடிஷன். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம், டுராண்ட் கப் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு கேட்கலாம். இது ஃபுட்பால் ரிலேட்டடாக உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டுராண்ட் கப் அப்படிங்கிறது நம்ம ஏஷியாவோட ஓல்டஸ்ட் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். அதே மாதிரி வேர்ல்ட்லேயே வந்து 3rd ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். ISRO launches GSLV F10 மிஷன். ISRO வந்து GSLV F10 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஆகஸ்ட் 12 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை. ஓகேவா, அதுவும் கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ISROட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகா. நெக்ஸ்ட் அதோட ஹெட் யாருன்னா K சிவன். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். பங்களாதேஷ் ஆல்ரவுண்டர் சகிப் அல் ஹசன் and West Indies skipper Stephanie Taylor were named the ICC Player of the Month for July in men's and women's categories respectively. ஆக்சுவலி ICC Player of the Month இது வந்து மந்த்லி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஜூலை மந்தில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சஹிப் அல் ஹசேன் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மென்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஸ்டெஃபானி டெய்லர் இவங்க வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். A book titled Sogram, A Biography of 4 Acts, authored by Ritu Menon. சோக்ரா A Biography of 4 Acts அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரித்து மேனன் அவங்க எழுதியிருக்காங்க.
இது வந்து சோக்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஓகேவா, அவங்களோட பயோகிராஃபியை தான் இதில் எழுதியிருக்காங்க. ஓகே, கெட் நியூஸ் போகலாம். ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர் கோபால் பெங்ரா பாசஸ் அவே. கோபால் பெங்ரா அவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகேவா, கெட் நியூஸ் போகலாம். Softworthy has been conferred the prestigious National Science Foundation Innovation Crops Teams in the US. சாஃப்ட்வொர்த்தி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து யூஎஸில் உள்ள என்எஸ்எஃப் இனோவேஷன் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யூஎஸில் உள்ள நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் இனோவேஷன் அவார்டை வந்து சாஃப்ட்வொர்த்தி அப்படிங்கிற கம்பெனி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.